முக்கியமாக இன்னொரு செய்தி என்ன வந்திருக்கு அப்படின்னாக்கா, சர்வதேச அளவிலேருந்து வரக்கூடிய ஒரு செய்தி. கடந்த 4 வருடங்களாகவே சர்க்கரை உற்பத்தி நம்மள்ல அபரிமிதமாக இருக்கிறது. இந்தியாவுடைய உற்பத்தி மட்டுமல்ல, பிரேசில் நாட்டிலையும் சர்க்கரை உற்பத்தி அதிகமாக தான் இருக்கு. அதே சமயத்துல இந்த ஆண்டு இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ லேட்டஸ்ட் வரக்கூடிய செய்திகள்ல பார்த்தீங்கன்னாக்கா, உத்தரப்பிரதேசத்துல நம்முடைய புரொடக்ஷன்ல 2 முதல் 3% என்ற அளவுக்கு உற்பத்தி குறைந்துள்ளதாக செய்திகள் வந்துள்ளன. இது ஒரு ட்ரிகரிங் நியூஸ் 1. இரண்டாவதாக மிக முக்கியமாக பார்க்கப்படுவது எல்னினோ என்கின்ற ஒரு ஃபேக்டர். அதாவது எல்னினோ அப்படின்னாக்கா என்ன அப்படின்னாக்கா, இப்போ பசிபிக் பெருங்கடல் மேல வருடாந்திர அடிப்படையில் பார்க்கும்போது அந்த கடல் பகுதியின் மேலாக இருக்கக்கூடிய ஒரு தட்பவெட்ப நிலை, அதாவது இந்த டெம்பரேச்சர்ல வேரியேஷன் இருக்கு. அந்த வேரியேஷன்ங்கிறது நார்மலா 0.5 டிகிரி வரைக்கும் இருந்தாக்கா இதுல பெரிய எஃபெக்ட் கிடையாது. இதே இது 1.5 முதல் 2% என்ற அளவிற்கு வெப்பம் அதிகரிக்கும் போது இந்த காலநிலை மாற்றத்தின் காரணமாக மழைப்பொழிவு, அதாவது ரெய்னி சீசன் கொஞ்சம் தடைபடலாம், அதாவது தள்ளி போகலாம். மார்க்கெட் எப்படி, சந்தை எப்படி இதை எடுத்துக்கொள்ளும்னாக்கா, இந்த எல்னினோ வந்தாக்கா என்ன மாற்றங்கள் வரும், அப்போ மழைப்பொழிவு தள்ளி போகலாம். மழைப்பொழிவு தள்ளி போனால் என்ன ஆகும், இந்த கரீஃப் சீசன்ல அவங்களுடைய விவசாயிகள் தங்களுடைய உற்பத்தியில கொஞ்சம் கவனம் செலுத்துவது குறையக்கூடும். அப்போ நம்முடைய ப்ரொடக்ஷன் சுகர் ப்ரொடக்ஷன் குறையலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு காணப்படுகிறது. ஸோ இந்த காரணத்தில் அடிப்படையில் தான் இந்த எல்னினோ ஃபேக்டர் தான் மெயின் ஃபேக்டரா அடுத்ததாக சந்தை எதிர்நோக்கக்கூடிய ஒரு செய்தியாக சர்க்கரை துறை சார்ந்த பங்குகள்ல முக்கியமாக காணப்படுகிறது. இந்த வரக்கூடிய காலகட்டத்தில் இப்போ இப்போ நீங்க ஏப்ரல்ல வரப்போறோம். ஏப்ரல்ல பாத்தீங்கன்னா ஒரு மிட் ஆஃப் ஏப்ரல்ல அடுத்த அறிவிப்பு வரும். அப்போ வரும்போது தான் இதனுடைய இந்த இந்த பர்சன்டேஜ் ஆஃப் எல்னினோ இன்னும் எந்த அளவுக்கு விகரஸா இருக்கு, இல்ல குறையுதா, இரண்டு பற்றிய செய்திகளும் வரக்கூடிய காலகட்டத்தில் நமக்கு தெரியும். அதன் அடிப்படையில் தான் இந்த சர்க்கரை துறையினுடைய செயல்பாடுகள் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம்.